டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். இலங்கையின் கொலைக்களங்கள் ஸ்ரீலங்காஸ் கில்லிங் ஃபீல்ட்ஸ் என்ற விவரண சித்திரம் பிரிட்டிஷ் சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் வேளையில் குறைந்தது 40 இலங்கையர்கள் பிரிட்டனிலிருந்து நாடு கடத்தப்படவிருக்கிறார்கள். அவர்கள் ஆபத்தை எதிர்நோக்கக்கூடும் என்ற அச்சத்துக்கு மத்தியிலும் பிரிட்டன் நாடு கடத்தல் உத்தரவை செயற்படுத்துவதாக சேனல் 4 தொலைக்காட்சி இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. அடுத்த 2 தினங்களில் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட விமானம் ஒன்றின் மூலம் 40 அகதி கோரிக்கையாளர்கள் திருப்பி அனுப்பப்படவிருக்கிறார்கள். இதேவேளையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இலங்கை அகதி கோரிக்கையாளர்களை நாடு கடத்த எடுத்த முடிவை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெகுவாக குறை கூறி விமர்சித்துள்ளது. இலங்கையின் நிலைமைகள் அபிவிருத்தி காணும் வரை அகதி கோரிக்கையாளர்கள் திருப்பி அனுப்பப்படக்கூடாதென HRW எனப்படும் மனித உரிமை கண்காணிப்பகம் கேட்டுள்ளது. இலங்கையில் சிங்கள குடிமக்களுக்கு இணையாக தமிழின மக்கள் நடத்தப்பட வேண்டும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தி கேட்டுள்ளார். இலங்கை தமிழ் மக்கள் விவகாரம் குறித்து அவர் புதுடில்லியில் பிரதம மந்திரி மன்மோகன் சிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களை இன்று சந்தித்தார். இலங்கை தமிழர்களை கௌரவத்துடன் நடத்துமாறு இலங்கை அரசாங்கத்திற்கு ஜெயலலிதா நேரடியாக வேண்டுகோளும் விடுத்தார். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்தி புதுவை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை நாம் தமிழர் இயக்க தலைவர் சீமான் வலியுறுத்தி கேட்டுள்ளார். புதுவை முதலமைச்சரை சீமான் அவரது இல்லம் சென்று சந்தித்தார். அந்த வேளையில் தமிழக சட்டமன்றத்தில் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சீமான் சுட்டிக்காட்டினார். சிரிய இராணுவத்தினர் கடந்த 12 வார காலமாக இடம்பெற்று வரும் அரசு எதிர்ப்பு போராட்டத்தை நசுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இராணுவ நடவடிக்கைகளுக்கு அஞ்சி குடியிருப்பாளர்கள் தமது இல்லங்களை விட்டு வெளியேறுகிறார்கள். இராணுவ தாக்குதல்களில் வீடுகளும் விவசாய நிலங்களும் வெகுவாக சேதமடைந்துள்ளன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.